ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீனில் ப்ளே ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்களா, ஹே மின்னலே சாங். அதை எப்படி ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1 எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸ்டெப் 1ல் பேக்ரவுண்ட் எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இங்கே உங்களுக்கு இமேஜ் தெரியுது பார்த்தீங்களா, இந்த இமேஜை வந்து உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்காக தான் நான் இங்கே வச்சுருக்கேன். இதில் எப்படி நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோமோ ஸோ எக்ஸாக்டாக நம்ம அதேமாதிரி தான் உங்களுக்கு நான் க்ரியேட் பண்ணி காட்ட போகிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம நியூ காம்போசிஷன் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இப்படி ஒரு டேப் வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இங்கே நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஹைட் வித் நீங்கள் மாற்றணுன்னா நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ ஆல்ரெடி எனக்கு செட் ஆகியே இருக்குது. இப்போ நம்ம வந்து இன்ஸ்டாகிராம் போஸ்ட் இல்லை வீடியோவுக்கு வந்து வேறு டைமென்ஷன் இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்கு நீங்கள் எது ஒர்க் பண்ண போகிறீங்களோ அதுக்கு என்ன டைமென்ஷனோ நீங்கள் அதை வந்து இங்கே என்டர் பண்ணிக்கணும். இப்போ நம்ம யூடியூப் ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான டைமென்ஷன் தான் நான் இங்கே வந்து என்டர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ 1080 × 1920. இங்கே வந்து காம்போசிஷன் நேம், இப்போ வந்து உங்களுக்கு என்ன ஒர்க் பண்ணுறீங்களோ அதையே நீங்கள் வந்து காம்போசிஷன் நேமாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஹே மின்னலே சாங் தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அதையே நான் வந்து இங்கே என்டர் பண்ணிக்கிறேன். என்டர் பண்ணதுக்கு அப்புறம் டியூரேஷன் வந்து இப்போ நம்ம எவ்வளோ செகண்ட்ஸ்க்கு வந்து வீடியோ க்ரியேட் பண்ண போகிறோமோ அதை நம்ம இங்கே என்டர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு 50 செகண்ட்ஸ்க்கு வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதை நான் வந்து இங்கே என்டர் பண்ணிக்கிறேன். நீங்கள் எவ்வளோ செகண்ட்ஸுக்கு ஒர்க் பண்ண போகிறீங்களோ அதை நீங்கள் இந்த டியூரேஷனில் என்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மாற்றிக்கலாம். இல்லைன்னா கூட பிளாக்லேயே எனக்கு ஓகே தான் அப்படின்னா கூட எனக்கு பிளாக்கே ஓகே தான். ஸோ நான் பிளாக்கே வச்சுருக்கேன். எகெயின் நீங்கள் ஒன்ஸ் எல்லாமே நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ணிட்டீங்களா அப்படின்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்தா உங்களுக்கு இப்படி ஒரு காம்போசிஷன் வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ க்ரியேட் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து ஒரு சாலிட் வந்து இங்கே வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இங்கே வந்து கீழே வந்துக்கோங்க. கீழே வந்ததுக்கப்புறம் ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நியூ கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே சாலிட் வந்து வரும். அது கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்படி உங்களுக்கு ஒரு டேப் மாதிரி எகெயின் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நீங்கள் வந்து கலர் சேஞ்ச் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம், இல்லைன்னா வந்து இப்படியே வச்சுக்கலாம். ஸோ நம்ம இந்த சாலிடை மாஸ்க் தான் பண்ண போகிறோம், அதனால இப்போ நான் வந்து சேஞ்ச் பண்ணல. ஸோ இதே கலரே எனக்கு ஓகே தான், நான் ஓகே கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சாலிட் வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இதை தான் நம்ம வந்து மாஸ்க் பண்ண போகிறோம் ரெக்டாங்குலராக. ஸோ அதாவது பார்டர் லைன் வந்து ட்ரா பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ரெஃபரன்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து இங்கே ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு ரூலர்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு கைட்லைன் மாதிரி ரெஃபரன்ஸ்க்காக நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். நான் அதுமாரி உங்களுக்கு 4 சைடுமே பார்டர் தான் இப்போ நம்ம இங்கே ட்ரா பண்ண போகிறோம். அதனால் எனக்கு ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்காக நான் வந்து உங்களுக்கு வந்து 4 கார்னர்ஸுமே வந்து நான் ரெஃபரன்ஸ் கைட்லைன் வந்து வச்சுக்கிறேன். இன்னும் கொஞ்சம் கூட இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேயும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் ஒரு ரெஃபரன்ஸ் லைன் வந்து இங்கே வந்து ட்ரா பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் இதை வந்து நம்ம மாஸ்க் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து இங்கே சாலிட் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த பென் டூலை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு நம்ம இங்கே ட்ரா பண்ண போகிறோம். இங்கே ஒரு பாயிண்ட், இங்கே ஒரு டாட் அண்ட் ஷிஃப்ட் பிடிச்சி இந்த கார்னரில் ஒரு டாட். அப்போ உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து வரும். அண்ட் இந்த கார்னரில் ஒரு டாட் நீங்கள் வச்சுக்கலாம். அண்ட் இந்த 4 கார்னர்ஸுமே நீங்கள் டாட் வச்சிங்கன்னா அது ஒரு லைனாக உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து வந்துடும். ஓகே, எகெயின் வந்து இந்த கார்னரில் கிளிக் பண்ணி நம்ம இந்த மாஸ்க்கை வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இந்த ரெஃபரன்ஸ் லைனை வந்து, அதாவது கைட்லைனை வந்து நீங்கள் வந்து நவுத்தி வச்சுக்கலாம். பிகாஸ் நீங்கள் ஒர்க் பண்ணுறப்ப வந்து ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, நம்ம வந்து இப்போ பார்டருக்கு வந்து பார்டர் லைனுக்காக, அதாவது நம்ம பேக்ரவுண்டுக்காக இந்த பார்டர் லைன் வந்து நம்ம மாஸ்க் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இதில் தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா சேபர் எஃபெக்டை வந்து அப்ளை பண்ண போகிறோம். அதுக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே சைடில் எஃபெக்ட் அண்ட் ப்ரீசெட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதில் ஒரு சர்ச் பார் இருக்கும். இதில் போயிட்டு நீங்கள் சேபர் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே உங்களுக்கு சேபர் எஃபெக்ட் வந்து வரும். ஆக்சுவலி சேபர் எஃபெக்ட் வந்து ஒரு ப்ளகின். ஸோ அந்த ப்ளகினை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணியிருந்தால் மட்டுமே
தான் இங்கே வந்து உங்களுக்கு காட்டும். நீங்கள் சர்ச் பாரில் சர்ச் பண்ணுறப்ப சேபர்ன்ட்டு நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் எனக்கு வந்து இங்கே டைப் பண்ணோன்னே சேபர் வந்துடுச்சு. உங்கள்கிட்ட அந்த ப்ளகின் இல்லைன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த சேபரை நான் கிளிக் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணி இந்த சாலிடில் வந்து போடுறேன். ஸோ போட்டோன்னா சேபர் எஃபெக்ட் வந்து இங்கே நம்ம அப்ளை பண்ணிட்டோம். பட் இந்த இப்போ நம்ம பண்ண மாஸ்கில் இது அப்ளை ஆகணும். அதுக்கு ஒரு குட்டி சேஞ்சஸ் நம்ம இங்கே வந்து பண்ணாலே போதும். இந்த கஸ்டமைஸ் ஸ்கோர்னு இருக்குது பார்த்தீங்களா, சைடில் இந்த ப்ராஜெக்ட் பேனலில் எஃபெக்ட் அண்ட் கண்ட்ரோல்ஸ்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே சேபர் நம்ம அப்ளை பண்ண எஃபெக்ட் வரும். அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் ஸ்கோர் இருக்கும். அந்த கஸ்டமைஸ் ஸ்கோரில் போயிட்டு இங்கே சேபர்னு இருக்கும். அதை லேயர் மாஸ்க்காக நீங்கள் வந்து மாற்றிடுங்க. மாற்றிட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு அப்ளை ஆகிடுச்சு. அப்படியே கொஞ்சம் கீழே வந்துட்டு ரெண்டர் செட்டிங்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பிளாக்குன்னு உள்ளதை டிரான்ஸ்பரண்ட்டாக மாற்றுங்க. ஸோ நமக்கு வந்து இப்போ சேபர் எஃபெக்ட் வந்து நம்ம அப்ளை பண்ணிட்டோம். அப்ளை பண்ணதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் சேஞ்சஸ் மட்டும். இப்போ வந்து ஆல்ரெடி இந்த இமேஜில் உள்ள மாதிரி நான் பிங்க் அண்ட் ப்ளூ காம்பினேஷன் தான் எடுத்திருக்கேன். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் வந்து இதில் வந்து ப்ளூ கலர் வந்து இந்த சேபருக்கு வந்து நம்ம கொடுக்கலாம். ஆல்ரெடி நான் வந்து அதோட கோடை வந்து காப்பி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை நான் இங்கே வந்து பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே கலர் போயிட்டு இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த கோடில் ஆல்ரெடி நான் காப்பி பண்ணதை இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த ப்ளூ வந்துருச்சு. ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் நான் வந்து ஒரு குட்டி சேஞ்சஸ் மட்டும்தான் நான் பண்ணியிருக்கேன். வேறு எதுவுமே நான் மாற்றலை. ஸோ வந்து இங்கே அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த செலக்ட் இருக்க பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன மாதிரி தீமேட்டிக்கலாக வேணுமோ அதை நீங்கள் வந்து இங்கே கிளிக் பண்ணிக்கலாம். நான் ஹேஸ் தான் வச்சுருக்கேன். ஸோ அதான் எனக்கு ஓரளவு இந்த என்னோடய டெம்ப்ளேட்டுக்கு ஓகேவாக இருந்துச்சு. அப்புறம் நான் கொஞ்சம் மட்டும் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். நான் க்ளோ பயாஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 0.9 வந்து 0.9 வச்சுருக்கேன். எனக்கு ஓவர் பிரைட்னஸாக வேணாம், ஓரளவு மெஸ்ஸியாக ஒரு பிரைட்டாக இருந்தால் போதும். அண்டு கோ சைஸ் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன். கோ சைஸ்னால் இதோட அந்த ஒரு லைன் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, வேவி லைன் மாதிரி, அதை வந்து திக்காகவும் ஒரு தின்னாகவும் காட்டக்கூடியதை தான் கோர் சைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை நீங்கள் குறைக்கிறப்பையும் கூட்டுறப்பையும் அதோட பிரைட்னஸ் அது திக்னஸ் இன்க்ரீஸ் ஆகி டிக்ரீஸ் ஆகும். எனக்கு இவ்வளோ பிரைட்டாக வேணால், ஓரளவு கொஞ்சம் கம்மியாக இருந்தாலே போதும். ஸோ அதனால் நான் இதை கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டேன். இவ்வளோதாங்க நான் வந்து இதில் சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். வேறு எந்த சேஞ்சஸுமே பண்ணல. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து இந்த இமேஜில் உள்ள மாரி பிங்க் எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். த சேம் ப்ராசஸ் தான். நீங்கள் ஆல்ரெடி சாலிட் வந்து க்ரியேட் பண்ணி சேபர் எஃபெக்ட்லாம் பண்ணி இந்த ப்ளூ வச்சுருக்கீங்க தெரியுமா, அதை அப்படியே டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. Ctrl+D கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதேமாதிரி இன்னொன்று வந்து உங்களுக்கு இங்கே பேஸ்ட் ஆகிடும். ஸோ வந்து இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இங்கே நீங்கள் கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். ஸோ அது எப்படி நான் ப்ளூக்கு வந்து கலர் வந்து ஆல்ரெடி நான் காப்பி பண்ணி வச்சுருந்தனோ அதேமாரி நான் பிங்க்குக்கும் வச்சுருக்கேன். ஸோ நான் அதை காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிட்டோன்னா எனக்கு வந்து இங்கே பிங்க் வந்து வந்துடுது. ஸோ வந்து இப்போ இந்த பிங்க் வந்துடுச்சு. இது இங்கே உள்ள மாதிரி இந்த ஒரு பார்டரில் மட்டும்தான் எனக்கு பிங்க் வேணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா பிங்க்கை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கஸ்டமைஸ் ஸ்கோர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆஃப்செட்னு இருக்கும். அதை நான் ஒரு 50% வச்சுக்கிறேன். அப்போ இங்கே வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணேன்னா அங்கே வந்து டிக்ரீஸ் ஆகும். உங்களுக்கு டிக்ரீஸ் ஆகுறப்போ உங்களுக்கு இந்த பார்டர் மட்டும் இந்த இமேஜில் பார்த்த மாரி உங்களுக்கு வந்து வந்துடுச்சு. ஸோ எக்ஸாக்டாக நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதோட நேம் நம்ம வந்து மாற்றிக்கலாம். கீழே உள்ளது வந்து ப்ளூ சேபராக நம்ம மாற்றிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாகவே இருக்கும். இதை வந்து நம்ம பிங்க் சேபர் அப்படின்னு நம்ம வந்து ரீநேம் பண்ணிக்கலாம். ரீநேம் பண்ணியாச்சு. அண்ட் வந்து இங்கே கூட நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நீங்கள் ப்ளூ கலர் அப்படி நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும். இங்கே பிங்காக வந்து நம்ம மாற்றிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இமேஜில் வந்து நான் ஒரு குட்டி டெக்ஸ்சர் கூட நான் ஆட் பண்ணியிருக்கேன் பேக்ரவுண்டில். ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இதுவுமே ஆல்ரெடி நான் இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன். எகெயின் எப்படி இம்போர்ட் பண்ணுறதுங்கிறதும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நீங்கள் இந்த ப்ராஜெக்ட் பேனல் வாங்க. வந்ததுக்கப்புறம் ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இம்போர்ட் போய்க்கோங்க. இம்போர்ட் போயிட்டு இங்கே ஃபைல் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எங்கே வந்து ஒரு பேக்ரவுண்டுக்கான இமேஜ் டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அங்கே போய் அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த லொக்கேஷனில் ஓப்பன் கொடுத்தீங்கன்னா இங்கே இம்போர்ட் ஆகிடும். அவ்வளோதான் இம்போர்ட் பண்ணுறது. ஸோ ஆல்ரெடி நான் இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நான் அப்படியே ட்ராக் பண்ணி கீழே இழுத்துட்டு வரேன். இழுத்துட்டு வந்தால் இது வந்து ஹரிசாண்டல் இமேஜாக இருக்குது. எனக்கு வெர்டிக்கலில் தான் வேணும். ஸோ ஒன்றுமே இல்லை, இதை கிளிக் பண்ணி ஆரை ப்ரெஸ் பண்ணால் ரொட்டேஷன் ஓப்பன் ஆகிடும். இதை நான் வந்து ரொட்டேட் பண்ணி வைக்கிறேன்.
90 டிகிரிக்கு நான் வச்சுட்டேன். வச்சதுக்கப்புறம் இது வந்து எனக்கு இவ்வளோ பிரைட்னஸாக வேணும். நான் வந்து இந்த இமேஜில் கொடுத்துருக்க மாரி பார்த்தீங்கன்னா எனக்கு பிரைட்னஸ் வந்து கொஞ்சம் நல்ல டல்லாக கம்மியாக தான் இருக்கணும். எப்படின்னா எனக்கு இது டாமினண்ட்டாக தேவையில்ல, எனக்கு பேக்ரவுண்ட் வந்து டாமினண்ட்டாக தேவையில்ல. அதனால இதை வந்து இந்த டெக்ஸ்சரை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒப்பாசிட்டி ஓப்பன் ஆகும். அதை நான் டிக்ரீஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு ஒரு இந்த அளவு எனக்கு வந்து பெட்டராக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து இன்கம்ப்ளீட்டாக இல்லாமல் ஒரு டெக்ஸ்சர்டு இமேஜை வந்து பின்னாடி வச்சதுனால இது ஒரு பின்னாடி எம்டியாக இல்லாமல் ஏதோ ஒரு பேக்ரவுண்டில் நம்ம ஒரு இமேஜ் வச்சதுனால ஒரு டெக்ஸ்சராக அழகாக இதை எம்பசைஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகே, ஸ்டெப் 2ல் ரிலீக்ஸ் எப்படி வந்து செட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸ்டெப் 2ல் மியூசிக்கு ஏற்ற மாதிரி, அதாவது அந்த சாங் ப்ளே ஆகிறதுக்கு ஏற்ற மாதிரி எப்படி வந்து ரிலீக்ஸ், அதாவது டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு நம்ம டயலாக் அண்டு நான் ஆல்ரெடி வந்து இங்கே பார்த்தீங்கன்னா மியூசிக்குங்கிற ஃபோல்டரில் நான் எடுத்து வச்சுருக்கேன். டயலாக் அண்ட் வந்து சாங் ரெண்டுமே நான் இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஆல்ரெடி ஃபஸ்ட் ஸ்டெப் 1லே நான் உங்களுக்கு வந்து எப்படி இம்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் அது வந்து போய் பார்த்துக்கோங்க எப்படி இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு வந்து நான் டயலாகை வந்து ட்ராக் பண்ணி நான் இங்கே வந்து எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். வந்ததுக்கப்புறம் இப்போ நான் வந்து ஃபுல்லாக சாங் வச்சு மட்டுமே நான் இதை வந்து எடிட் பண்ணலை. ஃபஸ்ட்டு ஒரு டயலாக், அதுக்கப்புறம் வந்து சாங் வந்து ப்ளே ஆகிற மாரி தான் நான் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக நான் எடிட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் நம்ம இந்த டயலாகை வந்து நம்ம எது வரைக்கும் நமக்கு தேவையோ டயலாக் உள்ள வரைக்கும் மட்டும் நம்ம அதை ஃபஸ்ட்டு ட்ரிம் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ஓய் மம்முட்டி சேட்டா இந்து ரெபேக்கா வர்கீஸ் எனக்கு மம்முட்டியே இஷ்டமாடு. ஸோ எனக்கு வந்து இதோட வந்து என்னாச்சுன்னா டயலாக் வந்து கட் ஆகுது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இதோட நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஒரு 5 ஃப்ரேம் எவ்வளோ தூரம் வரைக்கும் நம்ம பார்த்தோன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் 20 ஃப்ரேமோட இதை வந்து நம்ம ட்ரிம் பண்ணிக்கலாம். ட்ரிம் பண்ணுற எப்படி பண்ணோன்னா ஆல்ட் பிடிச்சிட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் பண்ணோன்னா இது வந்து ட்ரிம் ஆகிடும். பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜூம் பண்ணி பார்த்துட்டு இது கொஞ்சம் ஆல்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் போதும். இது ஃபுல்லாகவே உங்களுக்கு ட்ரிம் ஆகிடுச்சு. ஸோ வந்து ட்ரிம் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஒரு வாட்டி ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ப்ளே பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு அந்த டயலாக் வரைக்கும் வருதா கரெக்டாக ட்ரிம் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து நான் வந்து மின்னலே சாங்கும் ஆல்ரெடி வந்து இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நான் இங்கே ட்ராக் பண்ணிக்கிறேன். ட்ராக் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து ஃபுல்லாக மியூசிக் வந்து இங்கே ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 25 செகண்ட்ஸ் ஒரு 30 செகண்ட்ஸ் கிட்ட மியூசிக்கே வரும். எனக்கு அவ்வளோ மியூசிக் வேணாம், எனக்கு கொஞ்சமாக மியூசிக் வந்து இருந்தாலே போதும். ஸோ அதனால நான் ஃபஸ்ட்டு ஒரு 25 செகண்ட்ஸ் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா மியூசிக்கை வந்து நான் எடுத்துடுறேன். எனக்கு வந்து ஒரு இது வரைக்கும் நான் எனக்கு மியூசிக் வந்து நான் ட்ரிம் பண்ணிடுறேன். இந்த சேம் தான் ஆல்ட் கிளிப் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் ப்ராக்கெட் பண்ணிங்கன்னா எனக்கு வந்து ட்ரிம் ஆகிடும். ஸோ இந்த சேம் இதை நீங்கள் நவுத்திட்டு வந்து ஸ்டார்டிங்கில் வச்சுக்கலாம். வச்சதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துக்கோங்க கரெக்டாக வச்சிட்டிங்களான்ட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் இந்த டயலாக் பாக்ஸ் வந்து ட்ரிம் பண்ணி வச்சுருக்கீங்க தெரியுமா, அதோடு நீங்கள் வந்து இந்த மியூசிக்கை, அதாவது இந்த சாங்கை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ஸ்ப்ளிட் பண்ணணும். சாரி, இங்கே வந்து ட்ரிம் பண்ணக்கூடாது. ஆல்ரெடி நம்ம ட்ரிம் பண்ணி கொஞ்சம் மியூசிக் எடுத்துட்டோம். இங்கே வந்து ஸ்ப்ளிட் தான் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஷிஃப்ட் கமாண்ட் டி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து ஸ்ப்ளிட் ஆகிடும். நான் ஏன் ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு வந்து எனக்கு டயலாக் தான் வரப்போகுது. ஸோ டயலாக்கு பேக்ரவுண்டில் தான் உங்களுக்கு மியூசிக் வந்து மைல்டாக ப்ளே ஆக போகுது. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து சாங் ப்ளே ஆகும். ஸோ அதனால தான் நான் இப்படி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஆடியோ லெவல்ஸ் வந்து செட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு எனக்கு டயலாக் தான் டாமினண்ட்டாக தெரியணும். அதுக்கு வந்து நான் எப்படி ஆடியோ லெவல்ஸ் செட் பண்ண போகிறேன்னா இந்த டயலாகை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு எல்லை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆடியோ லெவல்ஸ் வந்து வந்துடும். ஸோ இதில் நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு 10 வச்சுக்கலாம். நீங்கள் எனக்கு 10 இருந்தால் எனக்கு போதும். ஸோ இதை விட கம்மியாக தான் வந்து எனக்கு வந்து அந்த மியூசிக் வந்து மைல்டாக ப்ளே ஆகணும். ஸோ அதேமாரி வந்து எல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதோட கம்மியானா உங்களுக்கு நீங்கள் ஒரு 15 வச்சுக்கலாம். ரொம்ப வந்து இருக்காது, மைல்டாக தான் ப்ளே ஆகும். அண்ட் எகெயின் வந்து பார்த்தீங்கன்னா சாங் வந்து உங்களுக்கு எகெயின் ஒரு 10லேருந்து இதில் நம்ம என்ன ஆடியோ லெவல் செட் பண்ணோமோ அதே வந்து நம்ம சாங், ஏன்னா இது ரெண்டும் தான் நமக்கு வந்து டயலாகும் சாங்கும் தான் ரொம்ப டாமினண்ட்டாக
இருக்க போகுது. இந்த டயலாக் ப்ளே ஆகுறதுக்கு பின்னாடி உள்ள மியூசிக் வந்து மைல்டாக தான் இருக்க போகுது. ஸோ அதனால தான் இது ரெண்டுத்துக்கும் ஒரே ஆடியோ லெவல் வந்து நான் செட் பண்ணுறேன். பட் இங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த சாங்க்கு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கீ ஃப்ரேம் செட் பண்ண போகிறோம். ஏன்னா இந்த மியூசிக் வந்து முடிஞ்சிட்டு ஸ்டார்ட் ஆகுறப்ப சடனாக வந்து ஒரு போல்டாக ஆரம்பிக்காமல் ஒரு கிராஜுவலாக வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்காண்டி நம்ம கீ ஃப்ரேம் செட் பண்ண போகிறோம். ஸோ எல் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம இங்கே ஆல்ரெடி என்ன கொடுத்துருக்கோம், 15 தான், -15 தான் செட் பண்ணியிருக்கோம். அதையே நம்ம இங்கே வந்து வச்சுக்கலாம். ஸோ இதுலேருந்து தான் கிராஜுவலாக உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது. இங்கே ஒரு கீ ஃப்ரேம்ஸு செட் பண்ணிக்கலாம். தென் வந்து ஷிஃப்ட் பிடிச்சிட்டு பேஜ் டவுன் நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா 10 ஃப்ரேம்ஸ் உங்களுக்கு இந்த பக்கம் தள்ளி போகும். தள்ளி போனதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த சேம் இங்கே கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, -10, அதை நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். -10 கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மியூசிக் வந்து கிராஜுவலாக வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நீங்கள் வந்து இதை ஈஸி யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஸ்மூத்தான ஒரு டெக்ஸ்சர் ஃபார்மேஷனுக்கு வந்து வந்துடும். இப்போ நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பாருங்களேன். நான் இதுலேருந்து ப்ளே பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. എനിക്ക് മമ്മൂട്ടിയെ ഇഷ്ടമാണ്. ஸோ அந்த ட்ரான்சிஷன் வந்து இந்த ஸ்மூத்தாக கிராஜுவலாக இது வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு தான் நான் இப்படி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து அந்த டயலாக் ஏற்ற மாதிரி எப்படி வந்து டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து அந்த ஒவ்வொரு டயலாகும் எங்கே முடியுதோ அங்கெல்லாம் நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இதுதான் மார்க்கர். இப்போ ஃபஸ்ட்டு ஓய் மம்புட்டி, அது வந்து எங்கே முடியுதோ அங்கே வந்து நம்ம இதை மார்க் பண்ணிகிட்டே வரலாம். ഓയ് മമ്മൂട്ടി चेटा इंदू रेबेका वर्गीस சாரி, இப்போ வந்து இங்கே வந்து ஆல்ரெடி இங்கே கிளிக் பண்ணியிருக்கேன். இதை நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு ப்ளே ஆகட்டும் ஓய் மம்புட்டி, அதை வந்து நம்ம வந்து அது முடிகிற இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். ഓയ് മമ്മൂട്ടി ஸோ இங்கே என்ன பண்ணோம், இங்கே ஒரு மார்க். ஏன்னா இது முடியுது. இது முடிஞ்சதுக்கப்புறம் சேட்டா இன்னொன்று ஆரம்பிக்கணும். அது நமக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக மட்டும்தான் நான் இங்கே வந்து மார்க் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு சேட்டா இங்கே முடியுது. ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே நான் ஒரு மார்க் பண்ணி வச்சுருக்கேன். इंदू रेबेका वर्गीस இங்கே இந்து ரெபேக்கா வர்கீஸ் இங்கே முடியுதுங்களா. ஸோ இங்கே நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ரிமைண்ட் பண்ணிக்கலாம் நம்ம. அந்த எகெயின் வந்து அவங்க சொல்கிறாங்க தெரியுமா, எனக்கு மம்புட்டியே இஷ்டமா. ஸோ அங்கே வந்து அந்த குட்டியாக இருந்தாலுமே அங்கே நீங்கள் மார்க் பண்ணீங்கன்னா அது தனியாக தான் நமக்கு டெக்ஸ்ட் வரப்போகுது. എനിക്ക് മമ്മൂട്ടിയെ ஸோ கொஞ்சம் தள்ளி எனக்கு மம்புட்டி அங்கே வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த டயலாக் முடிக்கிற இந்த இது நம்ம ட்ரிம் பண்ணுறதோட இந்த டயலாக் முடிஞ்சிடும். ஸோ இங்கே ஒரு மார்க் நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம பண்ணி வச்சுட்டோம். ஏன்னா இந்தமாரி நம்ம மார்க்கர் வந்து வச்சு மார்க் பண்ணிட்டு வரப்போ நமக்கு ஈஸியாக நம்ம வந்து இதோட நெக்ஸ்ட் நம்ம வந்து அந்த டெக்ஸ்ட் லேயர் செட் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறப்ப டி வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு டயலாக் வந்து ஓய் அந்த மம்புட்டி அந்த டயலாக் தான் வரும், மம்முட்டி. ஸோ அதை நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன ஃபாண்ட் வந்து நான் கொடுத்துருக்கேன்னா எட்வார்டியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபாண்ட் தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். இதுதான் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதையே நான் வந்து இங்கே கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கு அப்புறம் இங்கே செலெக்ஷன் டூல் போயிட்டு இதை நீங்கள் சென்டர் பண்ணி வச்சுக்கோங்க. சென்டர் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து இது கரெக்டாக வந்து இது சென்டரில் வச்சுக்கோங்க செலெக்ஷன் இதை. ஓகே, இதை நம்ம சென்டர் பண்ணி வச்சாச்சு. வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஃபாண்ட் வந்து இதுவே எனக்கு ஓகேவாக தான் இருக்குது. சைஸ் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், இங்கே கேரக்டர்ஸ் போயிட்டு நம்ம ஃபாண்ட் என்னவோ சூஸ் பண்ணிட்டோம். எனக்கு 150 வந்து ஓகே தான். கொஞ்சம் வந்து இது பார்த்திங்கன்னா ஒரு இல்லை, எனக்கு இதுவே ஓகே தான். ஓகே, உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாரி நீங்கள் கூட நீங்கள் ஃபாண்ட் வந்து வச்சுக்கலாம். எப்படி வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. அண்டு இப்போ வந்து ஃபாண்ட் வந்து இப்போ நம்ம செட் பண்ணியாச்சு. செட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ஃபாண்ட்டை தூக்கிட்டு இந்த மியூசிக் கிட்ட நம்ம வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் வந்து இந்த மியூசிக் டயலாக் எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து ஒரே கலரே வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஷிஃப்ட் பிடிச்சி செலக்ட் பண்ணிவிட்டு, ஏன்னா உங்களுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு ப்ரௌன் கொடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நீங்கள் டெக்ஸ்ட்டுக்கெலாம் நீங்கள் ஒரு கலர் ரெட்டே வந்து இருக்கட்டும்.
அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா மார்க்கரால், அதோட இதை வந்து நீங்கள் ட்ரிம் பண்ணிவிடுங்க. ஏன்னா இதோட உங்களுக்கு வந்து இந்த ஒரு பார்ட் வந்து முடியுது. ஸோ வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆல் பிடிச்சிட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா ட்ரிம் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து இதை நீங்கள் கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆல்ரெடி அந்த வீடியோவில் பார்த்த மாரி ஒவ்வொரு ஃபாண்ட் வந்து ரிலீக்ஸ் வந்து முடிகிறப்பையும் உங்களுக்கு வந்து அந்த ஒப்பாசிட்டி கம்மியாகிட்டு அடுத்து ஸ்டார்ட் ஆகிற மாரி தான் வரும். ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு காட்டுறேன் நான். இப்போ வந்து இந்த ஓய் மம்பட்டி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் வந்து ஒப்பாசிட்டி தான் இப்போ நம்ம கம்மி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து டீ ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. டீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே ஒப்பாசிட்டி வந்துடும். ஸோ இது எண்ட் ஆகிற இடத்துல ஒரு கீ ஃப்ரேம் செட் பண்ணிக்கோங்க. ஸோ ஷிஃப்ட் பிடிச்சிட்டு பேஜ் அப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி வந்து ஒரு 10 ஃப்ரேம்ஸ் வந்து தள்ளி போகும், பேக்கில் போகும். ஸோ அங்கேயும் போய்ட்டு ஒரு கீ ஃப்ரேம்ஸ் வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இந்த எண்டு இங்கே வந்து உங்களுக்கு 100ல் தான் இருக்குது. ஸோ எண்டில் வந்து அதை 0வாக நீங்கள் வந்து குறைச்சிருங்க. அப்போ என்ன ஆகும்னா இங்கேருந்தே உங்களுக்கு வந்து அந்த ஒப்பாசிட்டி வந்து கம்மி ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கு அப்புறத்துலேருந்து உங்களுக்கு இன்னொரு டயலாகோட அந்த டெக்ஸ்ட்டு வந்து டிஸ்பிளே ஆக ஆரம்பிக்கும். ஸோ அது எப்படி பண்ணலாம்? அது ரொம்ப ஈஸி தாங்க. இப்போ நீங்கள் வந்து இதோட ஃபாண்ட்டுக்கு என்ன ஃபாண்ட்டு, என்ன நீங்கள் அதுக்கு சைஸு அண்ட் வந்து என்ன நீங்கள் ஒப்பாசிட்டி இது கம்மியாக எல்லாமே செட் பண்ணிட்டீங்க. ஸ்மூத் ஆகிறதுக்கு ஈஸிஸ் மட்டும் பண்ணிக்கிறேன் நான். ஸோ ஈஸிஸ் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ஸ்மூத்தான ஒரு இதாக வரும் உங்களுக்கு. ஸோ இது எல்லாமே செட் பண்ணிட்டீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் இதேமாரி ஒவ்வொன்றுத்துக்கும் பண்ணணுன்னா எதுவுமே இல்லைங்க. இதை அப்படியே நீங்கள் டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. Ctrl+D டூப்ளிகேட் பண்ணிவிட்டு ஸோ முடிகிறதுலேருந்து இதை நீங்கள் நகர்த்தி வச்சுக்கோங்க. ஸோ இங்கேருந்து இங்கே ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் ஜஸ்ட் வந்து அடுத்த என்ன டெக்ஸ்ட்டோ சேட்டா அதை மட்டும் நீங்கள் வந்து மாற்றிக்கிட்டால் போதும். மற்ற எல்லாமே ஆஸ் யூஷுவல் இருக்கும். ஸோ இது முடிகிறதோட நீங்கள் இதை ட்ரிம் பண்ணிக்கோங்க. சேட்டா வந்து அதாவது ஓய் மம்பட்டி முடிகிறதுலேருந்து இந்த சேட்டாவை வந்து நகர்த்தி வச்சு இது ஸ்டார்ட் ஆகுற மாரி வச்சுக்கோங்க. அண்ட் வந்து இந்த செகண்ட் வந்து மார்க்கர் வந்து வச்சுருக்கோம் இல்லையா, இதோட தான் உங்களுக்கு வந்து இந்த சேட்டா அப்படிங்கிற அந்த டயலாக் வந்து முடியுது. ஸோ இதோட இதை ட்ரிம் பண்ணிவிடுங்க. நான் உங்களுக்கு ஈஸியாகவே சொல்கிறேன். ஆல்டர் க்ளோஸ் ப்ராக்கெட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு மாரி எங்கே முடியுதோ அங்கே ட்ரிம் பண்ணிவிட்டு கீ ஃப்ரேம்ஸை மட்டும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணாலே போதும். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு யூ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி வந்து செட் பண்ணி வச்சுருந்த கீ ஃப்ரேம்ஸ் வந்து வந்துடும். ஸோ இதை இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதை கொஞ்சம் நகர்த்தி வச்சுருங்க. இதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருங்க. ஸோ இதேமாரி தாங்க எல்லாத்துக்குமே வரும் இந்த டயலாக் முடிகிற வரைக்குமே. இது வந்து இதேமாரி நீங்கள் பண்ணுங்கள். நான் வந்து இதை ஒரு வாட்டி எல்லாமே செட் பண்ணிவிட்டு வந்து நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் 2 டயலாக் இதுக்கு பண்ணி காமிச்சேன் தெரியுங்களா, அதேமாரியே மற்ற எல்லாத்துக்குமே நான் வந்து அந்த டயலாக் என்னவோ அதை மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு முடிகிற இடத்துலேருந்து இன்னொரு டெக்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுற மாரி நான் பண்ணியிருக்கேன். வேறு எதுவுமே நான் சேஞ்ச் பண்ணல. அந்த என்ன டெக்ஸ்ட்டோ அதை மட்டும்தான் நான் அந்த சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்து ரெபேக்கா வர்கீஸ் அண்ட் வந்து இங்கே ஹோய், அதுக்கப்புறம் வந்து எனக்கு மம்புட்டியே இஷ்டமாகும். ஸோ இதெல்லாம் மட்டும்தான் நான் சேஞ்ச் பண்ண, அந்த டெக்ஸ்ட்டை மட்டும்தான் பர்டிகுலராக நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேங்க. வேறு எதுவுமே சேஞ்ச் பண்ணல. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரி அனிமேஷனாக, அதாவது எண்டில் வந்து ஒப்பாசிட்டி வந்து கம்மியாயிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுற மாதிரி இருக்குது. எனக்கு வந்து இடையில மட்டும் வேறு ஏதாச்சும் அனிமேஷன் வந்தால் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அதனால நான் வந்து இந்து ரெபேக்கா வர்கீஸ்க்கு வந்து அதாவது ஃபஸ்ட்டு 2 இது வந்து ஒரே மாதிரியான அனிமேஷன். ஸோ தேர்டு ஒன்றுக்கும் 5th ஒன்றுக்கும் மட்டும் நான் டைப்ரைட்டிங் அனிமேஷன் வந்து நான் இங்கே கொடுக்கலான்னு இருக்கேங்க. ஸோ அது எப்படி கொடுக்கலாம் அப்படின்ட்டு வந்து பார்க்கலாம். அது ஒன்றுமே இல்லைங்க, எஃபெக்ட் அண்ட் ப்ரீசெட்டிங் இருக்குங்களா. ஸோ அதுக்கு போயிட்டு டைப்ரைட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சர்ச் பாரில் வந்து டைப் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து இருக்கும். அதை நீங்கள் அப்படியே ட்ராக் பண்ணிவிட்டு வந்து ஸோ இதில் நீங்கள் வந்து வச்சிட்டிங்கன்னா போதும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இதை நீங்கள் வந்து யூ ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். யூ ப்ரெஸ் பண்ணி பாருங்கள், இங்கே ஆட்டோமேட்டிக்காக கீ ஃப்ரேம் செட் ஆகிருக்கும். அதை நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் மட்டும் பண்ணி வச்சா போதும். இந்த ஸ்டார்ட் ஆகிற இடத்துல இந்த கீ ஃப்ரேமோட ஸ்டார்டிங்கையும் இந்த ஒப்பாசிட்டி வந்து இங்கே வச்சுருக்கோம்ல அதுக்கு கீ ஃப்ரேம் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அங்கே வந்து இது முடிகிற மாதிரி இந்த கீ ஃப்ரேம் எண்டாகிற கீ ஃப்ரேமை இதில் வந்து நீங்கள் வச்சுருங்க. இப்போ நம்ம கரெக்டாக வந்து வந்துடும். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து தெரியும். இப்போ நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்களேன். சிங்க் ஆகி வரும்.
ஸோ இது வந்து உங்களுக்கு டைப்ரைட்டர் அந்த அனிமேஷனில் வந்து வரும். ஸோ சேம் தான், இது நான் வேறு எதுவுமே சேஞ்ச் பண்ணல. அதேமாரி ஒப்பாசிட்டி வந்து கம்மியாகிற மாரி தான் நான் வச்சுருக்கேன். நம்ம இதை ஈஸி வந்து பண்ணிக்கலாம். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கீ ஃப்ரேம் அசிஸ்டம் போயிட்டு இங்கே ஈஸி வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். இதே சேம் தாங்க நான் இங்கேயும் வந்து கொடுக்க போகிறேன். எனக்கு மம்புட்டி இதுக்கும் நான் அதே அனிமேஷன் தான் கொடுக்க போகிறேன். நீங்கள் இங்கே வந்து இங்கே ஃபஸ்ட்டு அதேமாரி நீங்கள் எஃபெக்ட் அண்ட் ப்ரீசெட்டில் போயிட்டு அதே டைப்ரைட்டர் அனிமேஷனை வந்து இங்கே இதோட ட்ராக் பண்ணிட்டு வந்து இங்கே வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து வந்துடும். ஸோ யூ ப்ரெஸ் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அனிமேஷன் இங்கே வந்திருக்கும். இந்த சேம் அதுக்கு என்ன பண்ணோமோ இதோட ஸ்டார்டிங்கில் இதோட ஸ்டார்ட்டோட கீ ஃப்ரேமும் இங்கே இந்த ஒப்பாசிட்டிக்கு கீ ஃப்ரேம் செட் பண்ணியிருக்கோம் தெரியுமா, அங்கே இந்த டைப்ரைட்டர் அனிமேஷனோட எண்ட் கீ ஃப்ரேமையும் நம்ம வச்சுருவோம். வச்சுட்டோன்னா இது பார்க்குறதுக்கு நல்லா சிங்க் ஆகிடும். உங்களுக்கு இந்த அனிமேஷனோட அந்த ஃபுல்லாக வந்து அந்த டைப் ஆகி வரும். வந்ததுக்கப்புறம் அது ஒப்பாசிட்டி வந்து உங்களுக்கு கம்மியாகும். பார்க்க நல்லாயிருக்கும். உங்களுக்கு இடையில மட்டும் ஃபுல்லாக வந்து ஒரே அனிமேஷன் இல்லாமல் இன்பிட்வீனில் நம்ம வந்து இந்த அனிமேஷன் வச்சுக்கலாம். ஒன்ஸ் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஓய் மம்முட்டி சேட்டா இந்து ரெபேக்கா வர்கீஸ் எனக்கு மம்முட்டியை இஷ்டமா இருக்கு. ஸோ வந்துருச்சா. நெக்ஸ்ட்டு வந்து இந்த இஷ்டமாது அது பக்கத்தில் நான் உங்களுக்கு ஒரு ஹார்ட்டின் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு நான் பார்க்குறேன். ஸோ அதேமாரி தான் நான் ஆல்ரெடி வந்து ஹார்ட்டின் இமேஜுமே நான் இங்கே வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதை உங்களுக்கு அப்படியே ட்ராக் பண்ணி இங்கே வந்து எடுத்துகிட்டு வந்து போடுறேன். ஸோ இங்கே தான் வரப்போகுது, அதனால் இதுக்கு மேலே நான் வச்சுக்கிறேன். வச்சதுக்கப்புறம் இங்கே வந்து இந்த இஷ்டமாவது பக்கத்தில் தான் வரப்போதா. ஸோ அது எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகி எண்ட் ஆகுதோ அதேமாரி இங்கே இதையும் நீங்கள் ட்ரிம் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ப்ரெஸ் பண்ணி ஓப்பன் ப்ராக்கெட் இங்கே வந்து நகர்த்தி வச்சுட்டு ஆல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் பண்ணால் நல்லா ட்ரிம் ஆகிடும். நீங்கள் ஜூம் பண்ணி அதை நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் மட்டும் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ இதை வந்து என்ன பண்ணால் ஸ்கேல் கம்மி பண்ணும். அப்போ இதை ப்ரெஸ் பண்ணிட்டு எஸ் கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்கேல் ஓப்பன் ஆகிடும். ஸோ உங்களுக்கு இது ரொம்ப குட்டியாக தான் வரப்போகுதுங்க இல்லையா. ஸோ அதனால் ஸ்கேல் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ இது எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக இருக்கும். ஓகே, இங்கே நிறைய ஹார்ட்டின் இருக்குது. எனக்கு இதில் ஒன்று மட்டும் தான் வேணும். அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தா ஒன்றுமே இல்லைங்க. இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ஹார்ட்டின் வேணுமோ அதை மட்டும் நீங்கள் மாஸ்க் பண்ணுங்கள். இதில் நீங்கள் வேணால் வச்சு கூட நீங்கள் பார்த்துக்கலாம் ஒன்ஸ். இப்போ ரெட் வச்சோன்னா ஓகே தான், பட் வந்து இந்த பேக்ரவுண்ட் கலர் காம்பினேஷனுக்கு இது எனக்கு செட் ஆகலை. ஸோ பிங்க்குக்கு பிங்க்கே நம்ம வைக்க முடியாது, அது தெரியாது உங்களுக்கு. ஸோ ஆனாலும் ஷேடு வேறு எதுவும் மாறினாலும் ஆக்வர்டாக இருக்கும். அப்போ எனக்கு இந்த பர்பிளே எனக்கு வந்து சிங்க் ஆகுற மாதிரி இருக்குது. ஸோ அந்த பர்பிளை மட்டும் நான் என்ன பண்ணுறேன், மாஸ்க் பண்ணிக்கிறேன். எப்படி மாஸ்க் பண்ணணுன்னா இந்த ஹார்ட்டின் இமேஜ் இருக்குது தெரியுங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த ரெக்டாங்கிள் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஜூம் பண்ணிக்கிட்டு நீங்கள் அந்த எந்த ஹார்ட்டின் வேணுமோ அது பக்கத்தில் நீங்கள் வந்து ஒரு ரெக்டாங்கிள் மட்டும் போட்டால் போதுங்க. அது மாஸ்க் ஆகிடும். மாஸ்க் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வெளில கிளிக் பண்ணிக்கோங்க. எகெயின் நீங்கள் வந்து அந்த இமேஜ் கிளிக் பண்ணிவிட்டு இது கரெக்டாக நீங்கள் வந்து ஓரியன்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, சென்டரில் நான் ஓரியன்ட் பண்ணி வச்சுட்டேன். அண்ட் வந்து இது பக்கத்தில் கரெக்டாக சென்டர் பார்த்து இது வச்சுருங்க. ஓகே, இப்போ நமக்கு இது கரெக்டாக வந்துடுச்சு. ஸோ இதுக்கு நம்ம அனிமேஷன் கொடுக்கணும்ல, இதே அனிமேஷன் தான் வரப்போகுது. ஒன்றுமே இல்லை, இந்த ஒப்பாசிட்டியை காப்பி பண்ணிவிட்டு இந்த இமேஜை கிளிக் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்கள், ஒப்பாசிட்டி வந்துடும். ஸோ எங்கே வந்து கீ ஃப்ரேம் ஸ்டார்ட் ஆகுதோ அங்கே நீங்கள் வச்சுட்டு இங்கே Ctrl+V கொடுத்தீங்கன்னா பேஸ்ட் ஆகிடும். ஸோ இது எப்போ வந்து அந்த ஒப்பாசிட்டி கம்மியாகுதோ அப்போ வந்து ஹார்ட்டினோட ஒப்பாசிட்டியும், அதாவது டெக்ஸ்ட் ஒப்பாசிட்டி எப்போ கம்மியாகுதோ அப்போ ஹார்ட்டின் ஒப்பாசிட்டியும் உங்களுக்கு கம்மியாகிடுங்க. அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட்டுக்கு மேலே ஒரு ஹார்ட்டின் ஆனிமேட் ஆகிட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா, அது எப்படி பண்ணலாங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் அந்த ஹார்ட்டின் அனிமேஷனை வந்து இம்போர்ட் பண்ணி இங்கே வச்சுருக்கேன். நான் அதை அப்படியே ட்ராக் பண்ணிவிட்டு வந்துட்டு இங்கே போடுறேன். ஸோ ஓகே, இங்கே ஹார்ட்டின் அந்த அனிமேஷன் வந்து வந்துடுச்சு. ஸோ ஆனால் வந்து ரொம்ப ஸ்கேல் பெருசாக இருக்குது. நான் ஸ்கேலை மட்டும் கம்மி பண்ணிக்கிறேன். அதுக்கு அந்த ஹார்ட்டின் வீடியோவை கிளிக் பண்ணிவிட்டு எஸ் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஸ்கேல் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ எனக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ ரொம்ப கம்மியான சைஸில் தான் இருந்தாலே போதும். அப்போ தான் வந்து அந்த டெக்ஸ்ட்டோட சிங்க் ஆகும் உங்களுக்கு.
எனக்கு ஒரு 10 ஓகேவாக இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் இதுக்கு மேலே கரெக்டாக சென்டராக பார்த்து ஓரியன்ட் பண்ணிக்கிறேன். ஓரியன்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து பிளாக் பேக்ரவுண்டில் இருக்குது. ஸோ அதனால் நம்ம யூஸ் பண்ணியிருக்க அந்த பேக்ரவுண்டோட இது வந்து பிளெண்ட் ஆகலை. அதனால் இங்கே பிளெண்டிங் ஆப்ஷன் போயிட்டு நான் இதை பிளெண்ட் பண்ணிக்கிறேன் இதோட. ஸோ இங்கே இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பிளெண்டிங் இருக்கும், பிளெண்டிங் ஆப்ஷன். அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே நிறைய வந்து இருக்குது. ஸோ நான் சேச்சுரேஷன் கொடுக்குறேன். ஆனால் வந்து லைட்டாக தான் வந்து ஒரு மாதிரி கிரே கலராக வந்து இருக்குது. ஸோ இதோட பிளெண்ட் ஆகலை. நெக்ஸ்ட்டு வந்து ஹியூ கொடுத்து பார்க்குறேன். அதுவுமே ஒரு மாதிரி ஹார்ட்டின் வந்து கொஞ்சம் எம்பசைஸ் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ நான் இந்த சைடு வந்து ஆட் வந்து கொடுக்குறேன். ஸோ ஆட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கரெக்டாக பிளெண்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இதோட நல்ல மர்ஜ் ஆகிட்டு. ஸோ இதுவே எனக்கு ஓகேவாக தான் இருக்குது. பட் இந்த அனிமேஷன் எது வரைக்கும் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹே மின்னலே ஸ்டார்ட் ஆகிறதுக்கும் இது எண்ட் ஆகுறதுக்கும் கரெக்டாக இருக்கணுங்க. இங்கே ஹே மின்னலே ஸ்டார்ட் ஆகுது, கரெக்டாக இங்கே வச்சுட்டு இதை நீங்கள் ட்ரிம் பண்ணிங்கன்னா இது முடிகிறதுக்கும் ஹே மின்னலே சாங் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு கரெக்டாக இருக்குங்க. ஏன்னா அந்த ஹே மின்னலையோட அனிமேஷனில் அடுத்தது வர ஆரம்பிச்சிடும். ஸோ இது வரைக்கும் நீங்கள் ட்ரிம் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஹே மின்னலே சாங்க்கு எப்படி டெக்ஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் ஸ்டெப் 3ல் உங்களுக்கு எப்படின்னு சொல்கிறேன். ஸ்டெப் 3ல் ஹே மின்னலே சாங்க்கு டெக்ஸ்ட் எப்படி ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறது தாங்க நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம டயலாக் எப்படி பண்ணோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ண போகிறோம். பட் 2 விஷயம் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். என்னென்னா ஃபாண்ட்டோட டைப்பையும் அதோட அனிமேஷன் 2த்தையும் மட்டும் தான் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ நம்ம ஆஸ் யூஷுவல் வந்து என்ன பண்ணிக்கலாம், மார்க் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு வேர்டு வந்து முடிகிறப்பையும் அந்த மார்க் வந்து நம்ம பண்ணி வச்சுக்கலாம். நான் ப்ளே பண்ணுறேன். ப்ளே பண்ணிவிட்டு மார்க் பண்ணிவிட்டு வரேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹே மின்னலே இதோட முடியுது. நான் இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ கொஞ்சம் பேக்கில் வச்சுட்டு இங்கே மார்க் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு 2 இதுக்கு மட்டும் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். த சேம் தான் மற்ற எல்லாத்துக்குமே உங்களுக்கு வரும். நீங்கள் அதில் போய்ட்டு டெக்ஸ்ட்டையும் அடுத்தடுத்த வேர்டுக்கு என்ன டெக்ஸ்ட்டோ அதையும் நீங்கள் வந்து கீ ஃப்ரேம்ஸ் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணாலே போதுங்க. மிச்சம் எல்லாமே த சேம் தாங்க. இதில் அனிமேஷன் எதுவுமே நம்ம சேஞ்ச் பண்ண போகிறதில்ல. நீங்கள் டூப்ளிகேட் பண்ணிவிட்டு கீ ஃப்ரேம்ஸ் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணால் போதுங்க. வாங்க ஃபஸ்ட்டு ஒன்று எப்படி பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். டெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஹே மின்னலே அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கோங்க. மின்னலே. ஸோ டைப் பண்ணியாச்சு. இதோட ஃபாண்ட் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ போயிட்டு நான் மோனோ டைப் தாங்க நம்ம கொடுத்துருக்கேன். ஸோ மோனோ டைப்னு டைப் பண்ணுங்கள் சர்ச் பாரில். ஸோ மோனோ டைப். ஸோ வந்துருச்சு. இதை நான் கிளிக் பண்ணால் இங்கே எனக்கு அப்ளை ஆகிடுச்சு. ஸோ அப்ளை ஆனதுக்கப்புறம் எனக்கு இது வந்து டாப்பில் தாங்க நான் வச்சு ஆனிமேட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் டாப்பில் நான் வச்சுட்டேன். ஸோ வச்சுட்டு கரெக்டாக சென்டரில் கொஞ்சம் ஓரியன்ட் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். வச்சதுக்கப்புறம் இதுக்கு வந்து நம்ம அனிமேஷன் தாங்க கொடுக்க போகிறோம். ஸோ வந்து அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹே மின்னலே வந்து உங்களுக்கு டாப்பில் இருக்கும். அதை ட்ராக் பண்ணிட்டு வந்துட்டு கீழே இழுத்துட்டு வந்துட்டு உங்களுக்கு இந்த சாங் ஆரம்பிக்கிறதுக்கும் அந்த இஷ்டம் அது முடிகிறதுக்கும் இன் பிட்வீனில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ வந்துடுச்சு. வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு இங்கேருந்து தான் ஹே மின்னலே வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதனால் இங்கே வந்து ட்ரிம் பண்ணுங்கள். இதுலேருந்து அது எந்த இடம் வரைக்கும் முடியுதோ, அதாவது இதோடு முடியுது. ஸோ நீங்கள் வந்து இதோட வந்து இதை ட்ரிம் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு நான் வந்து ஆல்ட் பிடிச்சிட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் பண்ணோன்னா எனக்கு இந்த இடத்துல வந்து அதாவது எண்ட் வந்து ட்ரிம் ஆயிடுச்சு. ஸோ கொஞ்சம் ஜூம் பண்ணிவிட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்டார்ட் வந்து எனக்கு இதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. நான் அங்கேயும் ட்ரிம் பண்ணிக்கிறேன் முன்னாடி உள்ளதை. ஸோ அதுக்கு ஆல்ட் பிடிச்சிட்டு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஸ்டார்டிங்கும் எண்டிங்கும் வந்து ட்ரிம் ஆகிட்டு எங்கே உங்களுக்கு அந்த கண்டென்ட் வருதோ அந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ இங்கே வந்து நம்ம அனிமேஷன் வந்து கொடுக்கலாங்க. ஸோ ஹே மின்னலே கிளிக் பண்ணிக்கோங்க. சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எஃபெக்ட் அண்ட் ப்ரீசெட்ஸ் இருக்குது தெரியுங்களா. ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் டெக்ஸ்ட்னு டைப் பண்ணுங்கள். டெக்ஸ்ட் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே வரும். ஸோ கிளிக் பண்ணிக்கோங்க டெக்ஸ்ட்டை. ஸோ சாரி டெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து இப்படி ஓப்பன் ஆகும். அதில் 3D டெக்ஸ்ட்டுக்கும் கீழே ஆனிமேட் இன் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே நிறைய ஓப்பன் ஆகுங்க. ஸோ இதில் நான் என்ன கொடுத்துருக்கேன்னா இந்த ஸ்லோ ஃபேட் ஆன் அப்படிங்கிறது தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். அதை அப்படியே ட்ராக் பண்ணிட்டு வந்து இங்கே ஹே மின்னலேயில் வச்சுருங்க. உங்களுக்கு அப்ளை ஆகிடும். ஸோ யூ ப்ரெஸ் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி இங்கே கீ ஃப்ரேம் செட் ஆகிருக்கும். நீங்கள் இதை லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சாலே போதும். ஸோ ஒரு வாட்டி நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் எவ்வளோ தூரம் அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம்.
ஸோ இதிலே வந்து அந்த ஹே மின்னலே வந்து முடிஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து லைட்டாக ஒரு மைல்டான ஹே மின்னலே தான் வருது. ஸோ நம்ம இது வரைக்குமே கீ ஃப்ரேமை வந்து லைட்டாக நகர்த்தி வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் கூட நகர்த்திக்கலாம் நமக்கு. ஸோ வந்து கொஞ்சம் ஸ்டே ஆகுற மாதிரியும் நமக்கு இருக்கும். வந்து மூவ் பண்ணி வச்சாச்சு. மூவ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து இது நல்லா ஃபேட் ஆகி வருது. பட் எனக்கு அதுலேயும் கொஞ்சம் மூமெண்ட் வந்து எனக்கு தேவைப்படுது. ஸோ அதனால நான் வந்து பொசிஷன் வந்து ஆட் பண்ணுறேன். பொசிஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் மூவ் பண்ண போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், ஸ்டார்ட் வச்சுட்டு ஹே மின்னலே வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் பிடிச்சி பி ப்ரெஸ் பண்ணுங்கள். பொசிஷன் ஓப்பன் ஆகிடும். ஸோ கீ ஃப்ரேம் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி உங்களுக்கு முன்னாடி நம்ம செட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதுக்கு நேராகவே நீங்கள் வந்து 2 கீ ஃப்ரேம் செட் பண்ணிக்கோங்க. எனக்கு இங்கே தான் வந்து ஹே மின்னலே வந்து பொசிஷன் ஆகி நிற்க போகுது, ஸ்டே ஆக போகுது. ஸோ இதுக்கு முன்னாடி உள்ளது மட்டும் நான் வந்து மூவ் பண்ணி வர மாரி எனக்கு வந்தால் போதும். ஸோ வந்து லைட்டாக மூவ் பண்ணிக்கிறேன் கீழே. ஸோ மூவ் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். அது மூவ் ஆகி ஃபேட் ஆன் ஆகுறது உங்களுக்கு கரெக்டாக தெரியும். ஓகே, இப்போ கரெக்டாக நமக்கு அந்த மூமெண்ட்டும் தெரியுது. அது மூவ் ஆகிட்டு வரப்பேயே ஹே மின்னலே ஃபேட் ஆன் ஆகியும் வரது நமக்கு தெரியுது. ஸோ நம்ம வந்து டயலாக் என்ன பண்ணோம், எண்டில் வந்து ஒப்பாசிட்டி கம்மி ஆகிட்டு நெக்ஸ்ட் டெக்ஸ்ட் ஆரம்பிக்கிற மாரி பண்ணோம் இல்லையா. ஸோ அதே தான் இங்கேயும் பண்ண போகிறோம். ஹே மின்னலே வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் பிடிச்சி நீங்கள் டீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே ஒப்பாசிட்டியும் ஓப்பன் ஆகிடும். ஸோ இது சேம் தாங்க. எண்டில் ஒரு கீ ஃப்ரேம் வந்து செட் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து ஷிஃப்ட் பிடிச்சி பேஜ் அப் பண்ணிங்கன்னா பேக்கில் ஒரு 10 ஃப்ரேம்ஸ் முன்னாடி போகும். அங்கே ஒரு கீ ஃப்ரேம்ஸ் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இங்கேருந்து தான் அது வந்து ஒப்பாசிட்டி கம்மியாக போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் இங்கே பொதுவாகவே ஒப்பாசிட்டி வந்து ரொம்ப பிரைட்டாக, அதாவது ஹே மின்னல் டெக்ஸ்ட் வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்குது. நான் க்ளோ எஃபெக்ட் வேறு ஆட் பண்ண போகிறேன். ஸோ அப்போ வந்து இன்னுமே உங்களுக்கு இன்னும் பிரைட்டாக இருக்கும். ஸோ எல்லாமே பிரைட்டாக இருந்தால் ஒரு மாதிரி நல்லா இருக்காது இல்லையா. ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஸோ எனக்கு இந்த டெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் பிரைட்னஸ் கம்மியாக வேணும். அதனால நான் ஒப்பாசிட்டி வந்து நான் ஒரு கம்மி பண்ணி வைக்க போகிறோம். 70 வச்சுக்கிறேன். ஸோ 70 வைக்கிறப்ப உங்களுக்கு இதோட மிங்கிள் ஆகுது. அப்போ க்ளோ எஃபெக்ட் கொடுக்குறப்ப அது இன்னுமே பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ் ஆகி நல்லா டாமினண்ட்டாக தெரியும். ஸோ வந்து இங்கே 70 கொடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இங்கேருந்து உங்களுக்கு கம்மியாகி வரணும். ஸோ என் கீ ஃப்ரேமில் நீங்கள் 0 வந்து கொடுத்துடலாம். ஸோ 0 நான் டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணோன்னா உங்களுக்கு அழகாக என்ன ஆகும்னா ஒப்பாசிட்டி கம்மியாகி வரும். நான் ஒரு வாட்டி ப்ளே பண்ணி காட்டுறேன். ஓகே, உங்களுக்கு கரெக்டாக அது ஆனிமேஷனும் வருது. கொஞ்சம் நேரம் ஸ்டே ஆகுது இன்பிட்வீனில். ஸ்டே ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஒப்பாசிட்டி கம்மி ஆகிட்டு நெக்ஸ்ட்டு வந்து டெக்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுற மாதிரி தான் வரப்போகுதுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை அப்படியே டூப்ளிகேட் பண்ண போகிறோம். ஹே மின்னலே ப்ரெஸ் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. Ctrl+D அப்படின்னா டூப்ளிகேட். ஸோ வந்து இங்கேருந்து தான் அடுத்தது ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இதை கொஞ்சம் மூவ் பண்ணி நீங்கள் இப்படி வச்சுக்கோங்க. கொஞ்சம் பார்த்து ஜூம் பண்ணி கரெக்டாக அந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுற மாரி வச்சுக்கோங்க. ஓகே, மூவ் பண்ணி வச்சாச்சுங்க. வச்சதுக்கப்புறம் எனக்கு இது வந்து எண்ட் ஆகுது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இதோட நான் ட்ரிம் பண்ணிக்கிறேன். அப்போ ஆல்ட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ட்ரிம் ஆகிடும். இப்போ நான் கீ ஃப்ரேம்ஸ் மட்டும்தாங்க அட்ஜஸ்ட் பண்ண போகிறேன், வேறு எதுவுமே பண்ண போகிறது இல்லைங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சமாக லைட்டாக, அதாவது இந்த லாஸ்ட்டு ஒப்பாசிட்டி கம்மி பண்ணுறதுக்காக கீ ஃப்ரேம் செட் பண்ணோம் இல்லையா. ஸோ அதை அப்படியே அதுலேருந்து இது வரைக்கும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இதோட எண்டில் வந்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் ஆகிடும். இப்போ நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். சாரி, இது வந்து இதிலே ஆடியோ வர்றதுனால ரொம்ப வியர்டாக இருக்குது அதோட சவுண்டு. நீங்கள் வந்து மூவ் பண்ணி வச்சு கீ ஃப்ரேம் அட்ஜஸ்ட் பண்ணுறப்ப, அதாவது இதோட முடியுது இல்லையா. ஸோ அது வரைக்கும் அந்த ஒப்பாசிட்டி வந்து கம்மியாகிற மாரி கொஞ்சம் கீ ஃப்ரேம்ஸ் மட்டும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணாலே போதுங்க. இது கரெக்டாக வந்து இந்த டெக்ஸ்ட்டுக்கு அதாவது இந்த ரிலீக்ஸ் வேர்டுக்கு ஏற்ற மாதிரி சிங்க் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து நான் இதில் வந்து க்ளோ எஃபெக்ட் தாங்க கொடுக்க போகிறேன். ஸோ வந்து ஹே மின்னலேக்கு ஃபஸ்ட்டு நான் அப்ளை பண்ண போகிறேன். அதேமாரி தாங்க இங்கே எஃபெக்ட் அண்ட் ப்ரீசெட் போயிட்டு க்ளோன்னு டைப் பண்ணுங்கள். ஸோ நான் க்ளோன்னு டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிவிட்டு இங்கே க்ளோன்ட்டு உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணிட்டு வந்து ஹே மின்னலேயில் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அப்ளை பண்ணால் உங்களுக்கு இப்படி ஓப்பன் ஆகிடும். ஸோ நான் இங்கே வச்சுக்கிறேன் மூவ் பண்ணி. அப்போ தான் எனக்கு அந்த க்ளோ கொடுக்குறப்ப அது கரெக்டாக இருக்காங்கிறதெல்லாம் எனக்கு தெரியும். ஸோ நான் இங்கே வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு க்ளோ ரேடியஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ க்ளோ உங்களுக்கு வந்து இந்த க்ளோ ஆகுறது தெரியுதா, நான் திருப்பியும் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு 10ல் இருக்குது. பெருசாக அந்த க்ளோ தெரியல, அந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளாரே இருக்குது. ஸோ அந்த ரேடியஸை நான் இன்க்ரீஸ் பண்ண அந்த க்ளோ வந்து உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகுறது நல்லாவே தெரியும். பட் எனக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகி எல்லாரோடையும் மர்ஜ் ஆகுற மாதிரி இருக்கணும்.
அந்த பேக்ரவுண்டோட. ஸோ இன்னும் கொஞ்சம் மூவ் பண்ணுறேன் நான். ரேடியஸ் இன்க்ரீஸ் பண்ணுறப்ப ஓகே எனக்கு இந்த 150 வந்து என்னாச்சு இதோட நல்லா சிங்க் ஆகுது. ஸோ நல்லா மிங்கிள் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேறு எதுவும் நான் சேஞ்ச் பண்ணலங்க. ரேடியஸ் மட்டும் எனக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன் நான். எனக்கு ஏன்னா அதுதான் எனக்கு முக்கியம். அந்த க்ளோட ரேடியஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுறப்ப ஏன்னா டெக்ஸ்ட்குள்ளே இருந்தால் அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. அதை இன்க்ரீஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு பேக்ரவுண்டோட மிங்கிள் ஆகிடும் நல்லாவே. ஸோ அவ்வளோதாங்க. இதை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா எல்லாத்துக்கும் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணுறீங்க தெரியுமா, அப்போவே இந்த க்ளோ எஃபெக்ட்டையும் இதில் போட்டிங்கன்னா அடுத்து நீங்கள் டூப்ளிகேட் பண்ணிவிட்டு வரப்போ அது வந்து அதுவுமே சேர்ந்து டூப்ளிகேட் ஆகிடும். அப்போ நீங்கள் வேறு எந்த சேஞ்சஸுமே பண்ண தேவையில்லைங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் இதில் நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா டயலாகில் வந்து எமோஜி எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே தாங்க நான் மின்னலையும் அதே ப்ராசஸ் தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவுமே நான் உங்களுக்கு எப்படி பண்ணணும் ஒன்ஸ் வந்து சொல்லிடுறேன். நான் எல்லா இடத்துலையுமே அதாவது எல்லா வேர்ட்ஸுக்குமே நான் வந்து எமோஜிஸ் வந்து ஆட் பண்ணல. எனக்கு எங்கெங்கெல்லாம் தோணுச்சோ அதாவது ஒரு சில வேர்ட்ஸுக்கு மட்டும்தான் அந்த எமோஜிஸ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். எமோஜிஸ் அண்ட் வந்து அந்த ஹார்ட்டின் அதெல்லாம் நான் அதில் தான் அந்த ஹார்ட் வந்து பிளிங்க் ஆகுற மாதிரி அந்த ஸ்பார்க் ஆகிற ஒரு இது இருக்கும்ல இமேஜ் இருக்கும்ல அதெல்லாம் ஒரு சில இடத்துல தான் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கும் நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு மின்னலே. ஸோ ஆல்ரெடி நான் இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கேங்க. நான் அதையே வந்து இங்கே ட்ராக் பண்ணிட்டு வரேன். வந்து மேலே போட்டதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு இந்த ஃபஸ்ட்டு நமக்கு வர மின்னலே தான் நமக்கு வந்து எனக்கு அந்த ஹார்ட் வரப்போகுது. அதனால் இந்த சேம் தான் நான் ட்ரிம் பண்ணி எடுத்துக்கிறேன். ஆல் பிடிச்சி ஓப்பன் ப்ராக்கெட் அண்ட் எகெயின் வந்து எண்ட் வச்சுட்டு ஆல் பிடிச்சி ஓப்பன் ப்ராக்கெட்டுங்க. ஓகே நான் இங்கே ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட்டுங்க. ஓகே இப்போ எனக்கு கரெக்டாக இந்த இடத்துல மட்டும்தான் இந்த ஹார்ட் வந்து வரப்போகுது. ஸோ இதை எப்படி இதோட நான் சிங்க் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க. இங்கே நான் வந்து நீங்கள் மின்னலே வரப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஃபுல்லாகவே அனிமேட் ஆகி வந்து மின்னலே வந்து ஸ்டே ஆக ஆரம்பிக்க போகுது. ஸோ கரெக்டாக எனக்கு அதே இடத்துல வந்து இந்த ஹார்ட்டும் வரணும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஹார்ட்டை வந்து நம்ம எங்கே வைக்க போகிறோம் அப்படிங்கிறத பொசிஷன் பண்ணிக்கலாம். ஸோ இது இப்படி மேலே மூவ் பண்ணிவிட்டு வந்துட்டு ஸோ இதுக்கு நேராக வச்சுக்கலாம். ஸோ ஸ்கேல் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ வந்து அந்த ஹார்ட்டை வந்து கிளிக் பண்ணிவிட்டு எஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸ்கேல் ஓப்பன் ஆகிடும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சுக்கலாம். நான் ஒரு 58 கரெக்டாக இருக்கும்னு தோணுது. இல்லைன்னா 55 கூட நீங்கள் வச்சுக்கலாம் ரவுண்ட் அப் பண்ணிவிட்டு. ஓகே இப்போ வந்து கரெக்டாக எனக்கு இங்கே தான் வந்து ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஹார்ட்டை. ஸோ இதுக்கு வந்து என்ன அனிமேஷன் கொடுக்கலான்னா ஒப்பாசிட்டி கம்மியாகிற அதாவது ஒப்பாசிட்டி கம்மியாக 0லேருந்து 100 வர மாரி தான் நான் அது கொடுக்க போகிறேன். ஸோ வந்து இங்கே தான் வந்து உங்களுக்கு மின்னலே வந்து ஃபுல்லாக அனிமேட் ஆகி ஸ்டே ஆகுறது வருது. ஸோ அதே தான் இங்கேயும் பண்ண போகிறேன். இந்த இடத்துல வந்து கரெக்டாக அந்த 100% வர மாதிரி நான் கொடுக்க போகிறேன். ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஒப்பாசிட்டி ஓப்பன் ஆகிடும். ஸோ வந்து இங்கே கீ ஃப்ரேம் செட் பண்ணிக்கிறேன். ஷிஃப்ட் பிடிச்சி பேஜ் அப் பண்ணோன்னா பேக்கில் 10 ஃப்ரேம்ஸ் முன்னாடி வந்து போகும். ஸோ வந்து இங்கே ஒரு கீ ஃப்ரேம் செட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை நான் 0 வச்சுருக்கேன். ஸோ 0லேருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து 100 வந்து வருது. கரெக்டாக வந்து இது வரப்போ இதுவும் பிளிங்க் ஆகுது. பட் வந்து இது வந்து மூவ் ஆகி வருது இல்லையா. ஆனால் இந்த ஹார்ட் வந்து டக்குன்னு பிளிங்க் ஆகுறப்போ உங்களுக்கு அது கொஞ்சம் ஆக்வர்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா பொசிஷன் வந்து மாற்றி இதுக்கு நம்ம எப்படி பொசிஷன் க்ரியேட் பண்ணோமோ அதேமாரி இங்கே பொசிஷன் கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஷிஃப்ட் பிடிச்சி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா பொசிஷன் ஓப்பன் ஆகிடும். ஸோ கீ ஃப்ரேம் வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு ஸோ எனக்கு இங்கே தான் வந்து இருக்க போகுது சார். நான் இந்த கீ ஃப்ரேமை எந்த சேஞ்சஸுமே பண்ண போகிறது கிடையாது. ஸோ ஸ்டார்ட்டில் வந்து கீ ஃப்ரேம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக கொஞ்சம் இந்த மின்னலையோட அந்த சிங்க் ஆகுற மாதிரி கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு வந்து ப்ளே பண்ணி பார்த்தா ரெண்டும் ஒரே டைமில் வந்து முடிகிற மாதிரி இருக்கும். நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து ஒரே டைமில் ரெண்டு ஆனிமேட் ஆகி வருது. ஓகே அதேமாதிரி தாங்க எண்டுலேயும் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே நீங்கள் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க தெரியுமா ஒப்பாசிட்டி, அதை காப்பி பண்ணி இங்கே நீங்கள் பேஸ்ட் பண்ணாலே போதுங்க. ஓகேங்க பேஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு வந்து இது மறையிறப்ப ஹார்ட்டும் சேர்த்து மறைஞ்சிருங்க. ஸோ இதேமாரி தாங்க வந்து ஃபுல்லாகவே வரும். இதேமாரி நீங்கள் வந்து மற்ற எல்லாத்தையுமே டூப்ளிகேட் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் டெக்ஸ்ட்டை மட்டும் என்னென்ன வேர்ட்ஸ் வருமோ அது மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு கீ ஃப்ரேம்ஸ் மட்டும் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணாலே போதுங்க. இதுமாரி நீங்கள் டூப்ளிகேட் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே நீங்கள் ரிலீக்ஸ் வந்து செட் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க வந்து ஸ்டெப் 3யோட ப்ராசஸ்ஸு. ஸ்டெப் 4 வந்து நான் பார்ட் 2 வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேங்க.